guys, இன்னைக்கு நம்ம பிரான்ஸ் சீரீஸ்ல வந்து செகண்ட் வீடியோ. இதுல நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் இன் பிரான்ஸ் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க யூடியூப்ல அது இது. பட் இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ், நீங்க பிரான்ஸ்ல போய் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறீங்க, இப்போ நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க எங்க போய் படிக்கலாம், யூரோப்ல என்னென்னவோ சொல்றாங்க கண்ட்ரீஸ்னா, பிரான்ஸ்ல வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதை ஒன் பை ஒன் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், உங்களுக்கு 2 years போஸ்ட் ஸ்டடி விசா. ஸோ அதாவது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட்ன்றது நீங்க படிச்சு முடிச்சுட்டு, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ மாஸ்டர் டிகிரின்றது ஜென்ரலா 18 months to 2 years இருக்கும். ஸோ அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடிஷ்னல் 2 years. ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்தது இன்னொரு 1 year. ஸோ டோட்டலா அடிஷ்னல் 2 years வந்து போஸ்ட் ஸ்டடி விசா கொடுப்பாங்க. மோஸ்டா இதை எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னா, நீங்க ஒர்க் பெர்மிட்டுக்கு மாறுறதுக்கு இந்த போஸ்ட் ஸ்டடி விசா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஒர்க் பெர்மிட் மாறிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஸ்டடி விசா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் டூ இயர்ஸ் ஒர்க் பெர்மிட், அதாவது போஸ்ட் ஸ்டடி விசா கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து all the students are eligible to do part-time jobs up to 20 hours. So 20 hours part-time வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ லீகலி. ஸோ இது நம்ம எப்படி பிரான்ஸ்ல எப்படி பார்ட் டைம் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் பாரிஸ் வந்து அவங்களோட மெயின் சிட்டி. ஸோ இங்க எப்பயுமே வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இது சில பேர் வந்து பார்ட் டைம் பண்ணிட்டே படிக்க முடியுமா, கஷ்டமா இருக்கும், பார்ட் டைம் பண்ணணுமா, அது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட சர்க்கம்ஸ்டான்சஸை பொறுத்து இருக்கு. ஸோ எங்களை கேட்டீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் இல்லாம படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது. பட் இதுலயுமே பார்ட் டைம் பண்ணிட்டு நல்லா ஹைலி குட் அகாடமிக்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, பேஸ்ட் ஆன் தியர் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இது ஒரு செகண்ட் பெனிஃபிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப். ஸோ இது எப்படி பாத்தீங்கன்னா 30 to 40%, அதாவது உங்களோட அகாமடேஷன் காஸ்ட்ல 30 to 40% வந்து கவர்மெண்டே உங்களுக்கு வந்து சப்சிடைஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு சப்சிடி மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களோட காஸ்ட் வந்து 400 euros per month ஆகுது உங்களோட ரெண்ட் அப்படின்னா, அதுல ஒரு 30% ஆஃப் த காஸ்ட் வந்து கவர்மெண்டே உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்னு இன்டர்ன்ஷிப் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்டர்ன்ஷிப் ஆப்ஷன்ஸ்ன்றது நிறைய கண்ட்ரீஸ்ல நீங்க படிக்க போகும்போது இன்டர்ன்ஷிப் இருக்கு, நீங்க படிக்கலாம், படிச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். இங்கேயும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. பட் இங்க என்னன்னா மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப்ன்றது நீங்க கண்டிப்பா பண்ணணும். இட் இஸ் நாட் ஒரு ஆப்ஷனல் விஷயம் கிடையாது. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க மேண்டேட்டரியா பண்ணணும் மாஸ்டர்ஸ் டிகிரி, அப்பதான் உங்களால கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இது வந்து பியூர்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேடி எடுக்கணும். ஓகே, காலேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நாங்க ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு ஸ்டார்ட் த சர்ச்சிங் ஃபார் இன்டர்ன்ஷிப் as soon as நீங்க ஒரு 6 months நீங்க த்ரூ த கோர்ஸ் போகும்போதே அப்பத்துல இருந்தே நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இன்டர்ன் பண்ணலாம். எஸ்பெஷலி ஐடி அப்புறம் இன்ஜினியரிங் ரிலேட்டட் போறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது வந்து கம்பேரிட்டிவ்லி, ஐ வில் நாட் சே ஈஸி, கம்பேரிட்டிவ்லி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்க டஃபா தான் இருக்கும். பட் இன்டர்ன்ஷிப் எனிவே யூ ஹேவ் டு டூ, எனிவேர் இன் த வேர்ல்ட் யூ கேன் டூ. இட் இஸ் நாட் ஒன்லி இன் பிரான்ஸ், எனிவேர் இன் வேர்ல்ட் யூ கேன் டூ த இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும் ஃபியூச்சர்ல. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பிரான்ஸ் வந்து ஒரு ஷெங்கன் விசா. ஸோ ஷெங்கன் விசானா என்ன, யூரோப்பியன் யூனியன்ல எங்க வேணா டிராவல் பண்ணலாம். நீங்க பிரான்ஸ் மட்டும் இல்ல, நெதர்லாந்து, ஸ்வீடன், ஜெர்மனி, நீங்க எல்லா டாப் சுவிட்சர்லாந்து, வாட் எவர் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நீங்க டிராவல் பண்ண முடியும். ஸோ உங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நாட் லிமிடெட் ஒன்லி டு பிரான்ஸ், யூ கேன் டிராவல் டு செவரல் கண்ட்ரீஸ். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு எக்ஸ்போஷர், இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷரும் கொடுக்கும். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா 5 years சர்க்குலேட்டரி விசா which is given to only Indian students. என்ன சர்க்குலேட்டரி விசா அப்படின்னா, இட்ஸ் மோர் ஆர் லைக் a business or travel விசா தான். ஸோ இது மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் படிக்க போவாங்க, படிச்சு முடிச்சு அங்கேயே வேலை செய்வாங்க. அப்புறம் அவங்களோட பர்சனல் சூழ்நிலையால திரும்பி இந்தியாவுக்கு வர்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி இந்தியாவுக்கு வரலாம், மேரேஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்க பிசினஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த டைம்ல வந்து நீங்க ஒரு பிசினஸ் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த டாக்குமெண்ட்ஸும் போயிட்டு உங்க கவுண்டர் பார்ட் கிட்ட கேட்காம டைரக்டா நீங்க அப்ளை பண்ணாலே, ஒரு அலுமினி ஆஃப் ஸ்டடீஸ் இன் பிரான்ஸ் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த சர்க்குலேட்டரி விசாவும் கிடைக்கும். ஸோ அது வழியா நீங்க ஒரு 5 years விசா மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். எப்போ வேணா நீங்க டிராவல் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகலாம்.
ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இது போக ஆண்டர்பிரனர் விசாவும் அங்க ஆப்ஷன் இருக்கு. நீங்க படிச்சு முடிச்சு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிரான்ஸ்ல இருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் தென் இப்போ நீங்க ஒர்க் பர்மிட்னு நம்ம சொன்னோம், அதாவது போஸ்ட் ஸ்டடி விசா வேற, ஒர்க் பர்மிட் வேற. இப்போ நீங்க ஒர்க் பர்மிட்ன்றது தான் ப்ராப்பர் ஒர்க். ஓகே, ஸோ அந்த ஒர்க் பர்மிட் மாறினதுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சாலே நீங்க ஈவன் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப் கூட அப்ளை பண்ணலாம் பிரான்ஸ்ல. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இது போக இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது நீங்க டிராவல், அதாவது லோக்கல் டிராவல் எல்லாம் பண்றீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 380 யூரோஸ் ஒரே டைமா பே பண்ணீங்கன்னா நீங்க எல்லா டிரான்ஸ்போர்டேஷன்லயுமே டிராவல் பண்ணலாம். ஸோ இது வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்காது. ஸோ பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற மிகப்பெரிய பெனிஃபிட். அதே மாதிரி சிவிஇசின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சோசியல் செக்யூரிட்டி பேமெண்ட் மாதிரி, ஸ்டார்டிங் 100 யூரோஸ் சம்திங் தே வில் சார்ஜ். இதை பே பண்ணும் போது நம்மளுக்கு எனி திங் ரிலேட்டட் டு ஹெல்த், ஓகே, இட் இஸ் கவர்ட் அண்டர் திஸ். 70% ஆஃப் த கார்டு மெடிக்கல் பில் காஸ்ட் வந்து அவங்க ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுல 70% இட் இஸ் கவர்ட், 30% தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட். அண்ட் ஈவன் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து சிஸ்டம் வந்து பிரான்ஸ்ல இருக்கு. அது என்னடா ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா, நீங்க கிராசரி சம்திங்ஸ் எல்லாம் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சில பிளேசஸ் இருக்கும், அங்க சம் திங்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டே கூட அங்க எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரான்ஸ்ல வந்து நிறைய அட்வான்டேஜ். அண்ட் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு. எஸ்பெஷலி இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், நீங்க வந்து எல்லா விதமான ஃபீல்ட்ஸ்லயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபேஷன்ஸ், லக்ஸுரி பிராண்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டேட்டா சயின்ஸ், ஏஐ, எல்லா இதுலயுமே இருக்கு. ஸோ இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸா நான் பாக்குறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். So for if you are planning to study in France, please contact Truematic Study Abroad. Thank you.